நாம இன்னைக்கு பார்க்க போகிறது செமி ஆர்ச் டிசைன் வித் ரிங் பீட்ஸ். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சில்க் த்ரெட்டு ப்ளூ கலரை 5 டைம்ஸ் சுற்றி எடுத்திருக்கேன். நம்ம எப்பயும் போல் சாரியோட ஸ்டார்டிங்கில் அதை வந்து நாட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஒரு லூப் எடுத்துட்டு நம்ம எப்பயும் போடுற நார்மல் முடிச்சு போட்டு நாட் டைட் பண்ண போகிறேன். இது வந்து செக்யூர்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் சாரிலேயே நீடில் இன்செர்ட் பண்ணி சிங்கிள் crochet போடணும். 2 டைம்ஸ் சிங்கிள் crochet போட்டுட்டு 2 செயின், தென் 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. அந்த 2 செயினும் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம 2 தடவை சிங்கிள் crochet போட போகிறோம். இப்போ பீட் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்ச்சோட பேஸில் பெரிய பீடு வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஆர்ச்சில் 2 டைப்ஸ் ஆஃப் பீடு வைப்போம். இப்போ பெரிய பீடுக்கு நான் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். பீடோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் சிங்கிள் crochet சாரியில் அது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல லாக் பண்ணணும். இப்போ செயின் போட போகிறோம். 7 டைம்ஸ் சிங்கிள் செயின், 7 கவுண்டிங்ஸ் போட்டுட்டு பாருங்க, உங்களுக்கு லென்த் வந்து நீங்கள் வைக்கிற பீடுக்கு தகுந்த மாதிரி இந்த 7 கவுண்டிங்ஸ் வந்து மாறும். இப்போ எனக்கு 7 கரெக்டாக இருக்கனால நான் 7 போட்டுட்டு சாரியை பேக் சைட் திருப்பிட்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்க சிங்கிள் crochetல லாக் பண்ணிக்கிட்டேன். எப்போ சாரியை டர்ன் பண்ணாலுமே ஒரு டைம் செயின் போட்டு டர்ன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஓவர்லேப் ஆகாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயின் ஸ்டிச்சோட பேஸ் லைன் மேலே half double crochet போட்டுட்டு வர போகிறோம். ஸோ எனக்கு வந்து 7 கவுண்டிங்ஸ் செயின் ஸ்டிச் ஆச்சு. இப்போ half double crochet வந்து 10 டைம்ஸ் போடணும். மேலே எனக்கு 10 டைம்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு கவுண்டிங்ஸு. half double crochetனா ஆல்ரெடி நீடில் ஒரு லூப் இருக்கும். நம்ம நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட்டை சுற்றிக்கிட்டு நம்ம எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல நீடில் இன்செர்ட் பண்ணி ஒரு லூப் எடுத்துக்கணும். எடுத்தால் 3 த்ரெட்டு இருக்கும் நீடில் மேலே. அது 3த்தையும் ஒரே டைமில் ஒரு லூப் எடுக்கிறதுக்கு பேர் தான் half double crochet. ஸோ நம்மளோட கவுண்டிங்ஸ் 10 டைம்ஸ் போட்டு முடித்ததும் நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்க சிங்கிள் crochet பக்கத்துலேயே வந்து அதை லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அகைன் சாரியை டர்ன் பண்ண போகிறேன். அதனால 1 டைம் சிங்கிள் செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த செகண்ட் லைன் மேலே நம்ம ரிங் பீட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நீடியில் நான் பீடை எடுத்துக்கிட்டேன். என்னோட நீடில் இந்த லூப்பில் அந்த பீடை ஆட் பண்ணிவிட்டு அதே half double crochetவை போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த லூப்பில் நம்ம பீடை ஆட் பண்ணணும். அதனால நீடியில் பீடை எடுத்துக்கிட்டு பீடை லூப்புக்கு நகர்த்திக்கிட்டேன். இப்போ half double crochet அதை அட்டாச் பண்ணும்போது half double crochet. சேம் இதே மாதிரி ஒரு செயினுக்கும் ஒரு பீட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் லாஸ்ட் பீட் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம கீழே 10 டைம்ஸ் half double crochet போட்டோம். ஆனால் மேலே வந்து பீடு 7 டைம்ஸ் தான் வைக்கிறோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த செமி ஆர்ச் கிடைக்கும். இப்போ 7th பீட் வச்சு முடித்ததும் நெக்ஸ்ட் எடுக்கிற 3 half double crochet இருக்கு இல்லைங்களா கீழே, அதுக்கு நேராக அதே மாதிரி half double crochet போட போகிறோம். பீடு இல்லாமல் 3 டைம்ஸ்.
இப்போ கீழே 2 சிங்கிள் செயின் போட்டோம் இல்லையா, அதில் லாக் பண்ணிக்கிறேன் நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு. இப்போ 1 டைம் சிங்கிள் செயின் போட்டுட்டு சாரியை டர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு வந்தாச்சு சாரியோட. இப்போ 3 டைம்ஸ் போட்டிருக்க ஹாஃப் டபுள் குரோஷே மேலே ஸ்லிப் ஸ்டிச் தான் போட்டுட்டு வர போகிறேன் 3 டைம்ஸ். ஸ்லிப் ஸ்டிச்னா நம்ம நீடில் மேலே இருக்கிற லூப்பில் டைரெக்டாக லூப்பை வந்து இழுத்துக்கிறது தான். அடுத்ததாக எடுக்கிற லூப்பை டைரெக்டாக இழுத்துக்கிறது. ஓகே, இப்போ முடிச்சதுமே 2 டைம்ஸ் சிங்கிள் செயின் போட்டுட்டு பீடுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் நான் வந்து டபுள் குரோஷே போட்டுட்ருக்கேன். இது வந்து டபுள் குரோஷே. நீடில் மேலே 1 டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு நீடில் வந்து கீழே லூப்பை இன்சர்ட் பண்ணி 2 டைம்ஸ் வந்து லூப் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2க்கு ஒரு லூப்பும் செகண்ட் 2க்கு வந்து அடுத்த லூப்பும். ஒரு டபுள் குரோஷேக்கும் நடுவுலையும் ஒரு சிங்கிள் செயின் போட்டுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 டபுள் குரோஷே முடிச்சதும் ஒரு சிங்கிள் செயின் போட்டுட்டு தான் நான் நெக்ஸ்ட் டபுள் குரோஷேக்கு வந்திருக்கேன். இப்போ முடிச்சிட்டேன்னா இப்போ ஒரு சிங்கிள் செயின் அண்ட் double crochet. First 2 loop, second 2 loop overlock. Again 1 single chain, double crochet. இந்த மாதிரி 7 பீடுக்கும் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு போறோம். இப்போ லாஸ்ட் பீடுக்கு வந்தாச்சு. சிங்கிள் செயின், கீழே இருக்கிற லாஸ்ட் லூப்ல ஒரு டபுள் குரோஷே போட போறோம். இப்போ அந்த டபுள் குரோஷேவோட லென்த் எங்க முடியுதோ அந்த லென்த்தை வச்சு சாரியில சிங்கிள் குரோஷே போட்டு லாக் பண்ணிக்க போறோம். லாக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 1 டைம் லாக் பண்ணிட்டு 1 சிங்கிள் செயின் போட்டு சாரியை திரும்ப பேக் சைடுக்கு டர்ன் பண்ணிக்கணும். லாஸ்ட் ரோ மேல நம்ம வந்து பீட் அட்டாச் பண்ண போறோம், கோல்டன் பீட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஹாஃப் டபுள் குரோஷே 1 டைம் போட்டுட்டு பீட் அட்டாச் பண்றேன். ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 பீடு 1 செயின் போட்டோம் இல்லையா, ஒரு டபுள் குரோஷேக்கு நடுவுலையும் ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அது மேலதான் இந்த பீடு அட்டாச் பண்ணிட்டு ஹாஃப் டபுள் குரோஷே போட போறோம். ஒரு பீடு, நான் பீட் கரெக்டா உட்காந்துருக்கா இல்லையான்றதுக்காக திருப்பி பார்த்தேன். ஆக்சுவலா பீடு ஃபுல்லா முடிச்சுட்டு தான் சாரியை திருப்பணும். இப்போ அந்த லூப்ல 1 பீடு எடுத்துக்கிட்டேன். ஹாஃப் டபுள் குரோஷே கீழே இருக்கிற சிங்கிள் செயின் மேல போட்டுட்டு இருக்கேன். அகைன் லூப்ல வந்து நம்ம பீட் எடுத்துக்க போறோம். ஹாஃப் டபுள் குரோஷே கீழே இருக்கிற செயின் மேல அட்டாச் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி 7 டைம்ஸ் வரும் நம்மளுக்கு பீடு. இப்போ லாஸ்ட் பீட் அட்டாச் பண்ணியாச்சு. கீழே இருக்கிற செயினுக்கு நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டு 1 டைம் செயின் போட்டு டர்ன் பண்ணிட்டேன். இப்போ பீடுக்கு நடுவுல வந்து நம்ம 2 சிங்கிள் குரோஷே போட்டு 2 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அந்த பீடுக்கு நடுவுல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ண போறோம். ஸோ பீடு மேல ஒரு ரோ வந்த மாதிரி எம்போஸ்டா தெரியும். சாரி, ஸ்லிப் ஸ்டிச்ல சிங்கிள் குரோஷே தான். ஸ்லிப் ஸ்டிச்னா டைரக்டா லூப்பை வந்து நீடில் இருக்கிற லூப்ல எடுத்துக்கிறது. நான் இங்க போட்டுட்டு இருக்கிறது சிங்கிள் குரோஷே தான். 2 லூப் வரும், அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு லூப் எடுக்க போறோம். ஸோ 2 டைம் சிங்கிள் குரோஷே, 2 டைம் செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் குரோஷே, 2 டைம் செயின் ஸ்டிச், ஒரு சிங்கிள் குரோஷே. ஒரு பீடுக்கு நடுவுலையும்
இதே மாதிரி போட போறோம். லாஸ்ட் பீடுக்கும் அட்டாச் பண்ணியாச்சு. ஃபைனலா நம்மளோட க்ரோஷா ப்ராசஸ் ஒரு செமி ஆர்ச் வந்து முடிய போகுது. இப்போ கீழே சாரியில சிங்கிள் க்ரோஷே போட்டு லாக் பண்ணிக்க போறோம். அகைன் சேம் ப்ராசஸ் 2 செயின் 4 சிங்கிள் க்ரோஷே வந்து டெசலுக்காக, 2 டைம்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு லாக் பண்ண போறோம். 4 சிங்கிள் செயின் டெசலுக்காக, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே லாக் பண்ணியிருக்கோம். 2 டைம்ஸ் செயின் வந்து நெக்ஸ்ட் ஆர்ச்சுக்காக, அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட்டு லாக் பண்ண போறோம். இப்போ பீட் ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ பீட் ஆட் பண்ணதும் சேம் ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். சிங்கிள் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, 4 டைம்ஸ் அதில் டெசல் வரும். ஒரு செமி க்ரோஷே, 2 செமி க்ரோஷேக்கு செமி ஆர்ச் க்ரோஷேக்கு நடுவில் ஒரு டெசல்ஸ் வரும். இதே மாதிரி சாரி ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். டெசலுக்காக நான் நீடில்ல 60 டைம்ஸ் வந்து பிங்க் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஜரி த்ரெட்டை வந்து ஸ்மால் சைஸ் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 4 சிங்கிள் செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அந்த செயின் ஸ்டிச்சில் வந்து டெசல் கட்டிட்டு இருக்கோம். கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு நம்ம ரெண்டு தடவை கையில் வந்து அதை நீவி விடும் போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் ஈவன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டை வச்சு நாட் பண்ணிக்கலாம். பேக் சைட்லேருந்து நாட் எடுக்கணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் வந்து நாட் தெரியாது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது இந்த ஜரி த்ரெட் வந்து ஒரு பார்டர் மாதிரி லுக் கொடுக்கும். 3 டைம்ஸ் இதே மாதிரி லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிட்டு எண்ட் பண்ணும்போது பேக் சைட்லேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கணும். ஸோ இது வந்து செக்யூர்டாக இருக்கும். ட்ரிம் பண்ணும்போது ஈவனாக ட்ரிம் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்துக்கும் டெசல் கட்டிட்டு ஃபைனலாக ப்ராசஸ் பார்ப்போம்.